வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கெபாசிட்டன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ கெபாசிட்டன்ஸ்னா என்ன, சோ அப்ப அது என்னென்ன யூஸ் பண்ணலாம், சோ அதுக்கான யூனிட்ஸ், அப்புறம் அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான பொட்டன்ஷியல் வேல்யூ எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ் பேஸ் பண்ணி வரும். சோ சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரியான பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கும். பட் ஆனா இது ஒரு ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கு. சரிங்களா? பட் ஆனா எனக்கு ஈக்குவல்ஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தேவை. அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு வந்து C அப்படினு சொல்வாங்க. இந்த C அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா கெபாசிட்டி. அந்த கெபாசிட்டி தான் நம்ம கெபாசிட்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ அந்த கெபாசிட்டன்ஸ் அதாவது சார்ஜ் எவ்வளவு உள் வாங்கிக்குது அல்ல எவ்வளவு ஏத்துக்குது அப்படிங்கிறது தான் இந்த C அப்படிங்கறத டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? இந்த C அப்படிங்கறத எதுலலாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா MF, μF, NF, PF. சரிங்களா? So milli, micro, nano and par. சரிங்களா? So par is nothing but the lowest unit. ஓகேங்களா? So 1f அப்படிங்கிறது 10 to the power of minus 3f, இது minus 6f, இது minus 9f, 12f. சரிங்களா? So இந்த f அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா farad அப்படினு சொல்வாங்க. So farad isல SI யூனிட்ட கெபாசிட்டன்ஸ் அப்படி தான் மெஷர் பண்ணுவோம். So அப்படினா கூலும் பை வோல்ட் வந்து நாம வந்துட்டு farad அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? இது SI யூனிட்ல. இதுக்கான டைமென்ஷனல் வேல்யூ என்ன அப்படினா இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா m இன்வர்ஸ் L minus 2 t power of 4 and current பேஸ் பண்ணி வரனால ஆம்பியர். சோ ஆம்பியர் ஸ்கொயர். சரிங்களா? சோ இதுதான் இதுக்கான டைமென்ஷனல் வேல்யூ. சரிங்களா? இத வந்துட்டு CGS ல எப்படி சொல்லுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா so 9 into 10 to the power of 11 stat farad அப்படி சொல்வாங்க. சரிங்களா? அப்படிங்கிற யூனிட்ல இது சொல்வாங்க. இது SI யூனிட், இது வந்து CGS யூனிட். சரிங்களா? சோ யூனிட் மாத்தி கேட்டாலும் சோ நீங்க தெளிவா இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் பேஸ் பண்ணி இருக்கும். சோ அதே மாதிரி வந்துட்டு எவ்வளவு வோல்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இதா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியர்ல வந்து நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் let us consider இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். So it's having a radius. சரிங்களா? So radius is r, its O is a origin. So இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா k into q by r ஆ இருக்கும். So r is nothing but the radius. சரிங்களா? So வந்து k அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல 1/4 prime e0 q by r. நமக்கு கெபாசிட்டன்ஸ் தான் வேணும். சோ கெபாசிட்டன்ஸ் வேணும் அப்படிங்கறனால நான் இத ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா q by v. சோ அது இங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம். சோ அப்ப பாத்தீங்க அப்படினா கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது 4 pi e0 r. so r is nothing but its radius. சரிங்களா? சோ அதே மாதிரி இதுக்கான கான்ஸ்டன்ட்டான வேல்யூல என்னன்னு பாத்தீங்கன்னா 1/9 into 10 to the power of 9 r. சரிங்களா? சோ இப்போ work done calculate பண்ண போறோம். சோ work done அப்படிங்கறதை இன்டகிரேட் பண்ணனும். சோ s integrate to 0 to q. so 0 ல இருந்து சார்ஜ் வரைக்கும். so work done அப்படிங்கிறது change in the கண்டக்டர். சரிங்களா? சோ நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெபாசிட்டி இல்ல கண்டக்டர் அப்படினு. சோ அதே மாதிரி தான் வந்துட்டு சோ இங்க into dq. சோ இத இன்டகிரேட் பண்றோம். சோ கான்ஸ்டன்ட் வெளிய கொண்டு வந்துக்கலாம். சோ நான் டைரக்டா கொண்டு வரேன். சோ அப்படிங்கும்போது so q square by 2c. ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ணலாம் half qv square. சரிங்களா? சோ இதுதான் இதுக்கான work done value. சோ இப்போ இந்த எனர்ஜி per unit வால்யூம்காக எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ du by dv. சோ நான் டைரக்டா கொண்டு வரேன். சோ e not e. சரிங்களா? சோ e அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா? சோ இது இப்படி வரலாம். சோ e not er ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் டைம், இது கமா டைம். ஓகேங்களா? நம்ம இப்போ இதுலயே ரொம்ப காமனா கேட்கப்படுற கேள்வி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய சேர்த்து அப்படினா எவ்வளவு இது வரும் அப்படி சொல்லி நம்ம இப்போ அதுக்கான வேல்யூஸை கால்குலேட் பண்ண போறோம். அதாவது அதுக்கான கெபாசிட்டன்ஸ் வேல்யூ, அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் வேல்யூ இதெல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். சோ இப்போ வாங்க அது எப்படின்னு பார்த்தறலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா n டைம்ஸா இருக்கும். அதாவது இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பியர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பியர்ஸ், அந்த ஸ்பியர்ஸ் வந்து நம்ம ரேடியஸ் r அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அந்த ரேடியஸ் அதே மாதிரி வந்துட்டு அதுக்கான எனர்ஜி. ஓகேங்களா? அதாவது எனர்ஜி அதாவது பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படிங்கறது வந்துட்டு -v ன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் -q அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கான சார்ஜ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா q n q. சரிங்களா? சோ n is நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு தான். சரிங்களா? சோ அப்ப அதுக்கான ரேடியஸ் என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா 4/3 n
pi r cube into n. So n is nothing but the number of இதுதான். So n 1 by power of 1 by 3 into r இப்படின்னு கூட எழுதலாம் சரிங்களா. So அப்ப capacitance value அப்படிங்கிறது so yeah it's similar to this ஓகேங்களா. So அப்ப potential value அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா so q by c so இது நாம பண்ணிருக்கோம். so அப்படிங்கறத நான் டைரக்டா கொண்டு வரேன். so energy அப்படிங்கிறது potential energy தான். so potential energy அப்படிங்கறனால n equal to 5 by 3 u சரிங்களா. so இங்க potential energy தான் சொல்லிருக்கு. so அதனால அந்த potential energyங்கற வேல்யூக்கான இதுதான் இது n அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. so இதுதான் capacitance நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் அண்ட் முக்கியமான விஷயங்கள். so இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெகுலரா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. so thanks for watching.